துலாம் ராசி அமைதியான ஒரு தோற்றம், அலட்டி கொள்ளாத ஒரு இயல்பான ஒரு மனநிலையையும் கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எடை போட தெரிஞ்சவங்க. எப்போதுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க. அது இவர்களால் ஒரு சின்னதாக ஈயெறும்புக்கு கூட துரோகம் அப்படிங்கிறது நினைக்க தெரியாதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த கலியுகத்தில் இவங்க வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக தாங்க இருந்திருக்கும். நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சு ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க நமக்கு குழி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் கூட அவங்கக்கிட்ட பழக்க வழக்கத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. காரணம், வச்ச அன்பை மாற்ற முடியாத ஒரு ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். ஆனால் ஏமாறுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வலியை கொடுக்காது. ஏன் அப்படின்னா, அன்பால் ஏமாறுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பாங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏன் எவ்வளவோ நாட்கள் அழுதும் இருந்துருக்கீங்க. தனிமையில் இருக்கும்போது தான் தெரியுது நாம் எல்லாருக்குமே துணையாக நிற்கிறோம், ஆனால் நமக்குன்னு யாருமே துணை இல்லை அப்படிங்கிறத துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்தும் இன்றைக்கும் போயிட்டு தலையை கொடுத்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கு. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்படிப்பட்ட எல்லாருமே அரவணைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு தலைப்பு அப்படிங்கிறது பார்த்துட்டு இருப்பீங்க. வரக்கூடிய சனி பெயர்ச்சி 2025 சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் நாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் சனி பகவான் இருந்தாருங்க. அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு அமைப்பு தான். இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 7, 11, 2 இந்த 3 வீட்டில் கொடுத்துருச்சு. அதாவது ரொம்ப சில சோதனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா, சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 7வது வீட்டில் விழுந்திருக்கு அப்படின்னாலே குடும்ப உறவுகளை லைட்டாக பாதிச்சிருக்கும். திருமணமான தம்பதிகளுக்குள்ள சண்டை சச்சரவு, எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து, இப்படி தான் இருந்திருக்கும். ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, தினமும் மனக்கசப்பு தான். ஏதாவது ஒன்று கிடக்கும், ஒன்று பேசிக்கிட்டு கணவன் மனைவி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசினா அது தினம் சண்டையில் தான் போகுமே
தவிர ஒரு சந்தோஷமாக ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தோம் பேசினோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. அதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதல் உறவுகள்லையும் கை வச்சிருப்பார். அதாவது காதலர்கள்லாம் பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம், காதல் உறவு திருமண உறவாக மாறாமல் போயிருந்திருக்கலாம், இந்த மாதிரி கூட்டு தொழிலால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். கூட்டு தொழில் அப்படிங்கிறது கூட்டாளிகள் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்திருக்காது. இல்லை கூட்டு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்டம் பண்ணிவிட்டு காசை விட்டுட்டு தெருவுக்கு வந்திருந்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதோட இந்த 11ஐயும் அவர் பார்த்து லாபத்தையும் கெடுத்துட்டார் இல்லைங்களா. அதனால் எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே பெருசாக முன்னுக்கு வந்திருக்க முடியாது. ஏதோ நானும் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டு தான் பார்க்குறேன், ஒரு மண்ணு கூட ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த 2வது வீட்டையும் சனி பார்த்துட்டாரு. குடும்பஸ்தானம், தனம் வாக்கு குடும்பஸ்தானம். அதாவது நம்ம பேச்சே நமக்கு எதிரியாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு அமைப்பையும் கொடுத்துட்டாரு. குடும்ப உறவுகள்லையும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதும் இல்லை. அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன பாதிப்பு அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. தினம் ஒரு பஞ்சாயத்து தான். அதே மாதிரி திருமண தடை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாரு. இந்த 5ஆம் இடத்துல இருந்தார் இல்லைங்களா, புத்திரஸ்தானம். பிள்ளைகள் வழியில் ஏகப்பட்ட செலவுகள், பிள்ளைகள் ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்திருக்கும். இருந்தாலும் கூட குலதெய்வ அருள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஓரளவு இருந்திருக்கும். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது முன்னோர்களுடைய அருள், குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது இருந்து உங்களை கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருந்துருக்கும். இப்போது சனி பகவான் வரக்கூடிய இடத்த பார்த்துடலாம். சனி பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னா 6ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. 6ஆம் வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். கடன், நோய், பகை, எதிரிகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சனி வராரு. வருக வருக அப்படி சொல்லிட்டு வரவேற்கலாம் நீங்கள் சனி பகவானை. ஏன் அப்படின்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறது ஒரு 6ஆவது வீடு அப்படிங்கிறது தான். 6ல் சனி இருக்கும் பொழுது உங்களுடைய கடந்த கால கடன்கள் எல்லாமே அடைஞ்சிரும். கடன் அடைய ஒரு வழி பிறக்கும். ஒரு நகை நட்டு வச்சுருக்கேன், ஒரு மூக்க முடியலை, வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கேன், பெரியதொரு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நகை நட்டை மூட்டு வீட்டுக்கு எடுத்து வந்துடலாம். அதே மாதிரி கடன் வாங்கிவிட்டேன், திரும்ப பணம் தேவை அப்படின்னா கூட அர்ஜென்ட்டுக்கு பணம் கொடுக்க கூட ஒருத்தர் இல்லை, இருக்கிற எல்லா இடத்துட்டையுமே வாங்கி வச்சுருக்கேன், நான் கொடுக்குறவெல்லாம் நிறையா இருக்கேனே தவிர எனக்கு கொடுக்குற மாதிரி யாருமே இல்லை, அது ஏமாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னமோ தெரியலை, ஏன்னா திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழலாக தான் இருக்குது. நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்கு நடக்குது அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் கடனை அடைச்சி கௌரவமாக வாழ உதவி பண்ணுவார். உண்மையிலேயே உங்கள் கடன் அப்படிங்கிறது ₹1 கூட இல்லாமல் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கடனை அடைப்பதற்கு ஒரு வழி பிறக்கும், நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி எதிராளிகள் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே உங்ககிட்ட சரணடைஞ்சு போவாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், கூட வேலை செய்கிறோம், ஒருத்தன் நம்மளை போட்டு கொடுத்துட்ருப்பான், நம்மளை பற்றி இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். கூட்டாளியாக ஒருத்தன் இருப்பான், முன்னாடி சிரித்து பேசிட்டு பின்னாடி போயிட்டு நம்மளை கவுக்கிற வேலையெல்லாம் பார்ப்பான், நம்மளை பற்றி அவதூறாக பேசுவான். இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். நம்மளை எதிர்க்கிறவனுக்கு இனிமேல் எதிர்காலமே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் இந்த ருணரோக சத்துருஸ்தான சனி பகவான். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்க ஆரம்பிச்சிடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்தில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். தாய் தந்தையருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அது இருக்காது. இந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கி சொத்து உங்கள் கைக்கு வரும். அதில் ஏதோ ஒரு பாகத்தை விற்றுப்பிட்டோ இல்லை ஏதோ ஒரு லோனை கிட்ட போட்டோ கடன் கண்ணியை அடைச்சிட்டு ஒரு வீடை கிட்ட கட்டி செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டம். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்கு மேலே சுத்தமாக இருக்காது, நல்லபடியாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் இருந்து 9வது வீட்டுக்கு போகிறாரு. இப்போ குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கார், கொஞ்சம் ஆட்டி தான் படைப்பார். காசு பணம் 10 ரூபாய்க்கு மொடை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். வர மாதிரியே தெரியும், ஆனால் வராது. கடைசி வரைக்கும் நம்பி ஏமாற மாதிரி தான் இருந்திருக்கும். இதே இந்த சனி பயிற்சி காலகட்டத்திலேயே குருவும் பயிற்சி ஆகிடுறாரு. குரு பயிற்சி ஆகி அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்துடுவார். 9ஆம் இடத்துக்கு குரு வந்த பிறகு குரு பார்வையும் உங்களுடைய ராசிக்கு நேரடியாக கிடைக்கும். அது ஒரு அற்புதமான யோக பலன். சனி பயிற்சியும் உங்களுக்கு அற்புதம், குரு பயிற்சியும் உங்களுக்கு அற்புதம். அதோட சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8, 12, 3 இந்த ஒரு 3 இடத்தையும் பார்க்குறாரு. அதாவது 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது உறுதி. எதையாவது நினச்சிக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று, நாளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், விடிஞ்சால் அந்த கடன்காரன் வந்து கேள்வி கேட்பானோ, இந்த செலவுக்கு என்ன பண்ண போகிறோம்,
போகிறோமோ அதுக்கு என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இழந்த தூக்கம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு எல்லாமே நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். உயிர் பற்றின பயம் அப்படிங்கிறது நீங்கும். சிலருக்கு ராத்திரியில் படுக்கும்போது லேசாக அங்கங்கே வலிக்கும் போது இருக்கும், ஐயோ நமக்கு ஏதோ ஆயிடுச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தூங்காமல் கூட கடந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த உயிர் பயம் அப்படிங்கிறது சுத்தமாக நீங்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறதே கிடையாது. அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 12 விழுகுது. விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை விழுகும்போது விரயங்களை அடித்து உடச்சிரும். தேவையற்ற விரய செலவுகள், கூட்டு தொழில் நட்டம், சொந்த தொழிலில் நட்டம், முதல்ல போட்டதை எடுக்க முடியலை அப்படிங்கிற வேலை இனிமேல் உங்களுக்கு இல்லை. சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு சனி. அந்த இடத்த பார்த்து தேவையற்ற விரய செலவுகளை காலி பண்ணிடுவார். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், பிள்ளைகளுக்கு சுப சடங்குகள் செய்யலாம். இந்த மாதிரி நல்லதொரு விஷயங்களுக்காக நீங்கள் செலவு அப்படிங்கிறத பண்ண போகிறீங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உங்களை தேடி வரும். ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ராசிக்கு 3வது வீட்டில் சனி பார்வை அப்படிங்கிறது விழுகுது. இந்த 3வது வீடு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால சகோதர உறவுகளால் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். சில பேருக்கு அடிதடி வரைக்கும் கூட போகலாம். அதனால் கூடுமான வரைக்கும் சகோதர உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி சகோதர உறவுகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம். சொத்து பாகம் பிரிக்கணும், போகணும் வரணும் அப்படின்னா 4 பெரிய மனுஷங்கள் சொந்த பந்தங்களை வச்சு பிரிச்சுக்கிட்டு உனக்கு இது எனக்கு இது அப்படி சொல்லிட்டு பிரிச்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்திக்கிட்டு கடந்துக்க வேண்டியது கிடையாது. அதோட சகோதரர்கள்கிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வாங்கி சனி பயிற்சிக்கு முன்னாடியே. அதே மாதிரி வாங்கி இருந்தால் எங்கேயாவது வெளியில் 10 ரூபா கூட கடன் பட்டு போகலாம். சகோதரர்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத வச்சுக்கக்கூடாது. கடன் வாங்கியிருந்தால் அதை அடைச்சி போடுங்க. இதுதான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும். அதே மாதிரி கூடுமான வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஒரே வாசலில் புழங்கிக்கிட்டு இருந்தால் சண்டை அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி பக்கத்து கூட இருந்தால் கூட அவங்க வர நேரத்தில் நீங்கள் இல்லாமல், நீங்கள் வர நேரத்தில் அவங்க இல்லாமல் அப்படியே பாலிசாக இருந்துக்கணும். அதே மாதிரி ஒரு திருவிழா, ஒரு நல்லது கெட்டது, ஒன்று கூடி பழகிறது, இதெல்லாம் அக்ரிவஸ்து பழக்கம் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சகோதர உறவுகள் மேம்படுவதற்கு வசதியாக இருக்கும். மற்றபடி இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய கடன் கண்ணி எல்லாத்தையும் அடைச்சி ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத உங்களை நிச்சயமாக வாழ வைக்கும். அந்த ஒரு நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு துணை இருப்பார். மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக 2025 இல்லை 2027 வரைக்கும் இருக்க போகுது. இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அனுமன் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு, பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு, சனி பெயர்ச்சி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு சனி பகவானுக்கு எல் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகள் யாருக்காவது ஒரு 9 பேருக்கு அன்னதானம் அப்படிங்கிறது செய்யுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தது முழுக்க கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள்ங்கிறது 25-30% பலன்கள் அப்படிங்கிறது தாங்க தரும். இதை தாண்டி சுய ஜாதகத்தில் தசாபுக்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் 70-80% பலன்கள் அப்படிங்கிறது தரும். ஸோ விருப்பம் இருக்கவங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.